கையால பால் கறக்கீங்களா இல்ல மிஷின் மூலமா பால் கறக்கீங்க? மிஷின் மூலமா தான் நாங்க பால் கறக்குறோம். இப்போ நாங்க மில்க் மிஷின் வாங்கின காரணமே என்னன்னா, பால் வந்து பற்றாக்குறை. சரி. இன்னொன்னு ஒரு மாட்டுக்கு 1000 ரூபாய் கேக்குறாங்க. ஒரு மாசத்துக்கு ஒரு மாட்டுக்கு 1000 ரூபாய். 30 மாடு இருக்கு எனக்கு. சரி. 30,000 என்னால கொடுக்க முடியாது. ஓகேண்ணே. அதனால நான் மிஷின் வாங்கி கறந்துகிட்டு இருக்கேன். அதனாலதான் நான் மில்க் மிஷின் வச்சு கறக்குறேன். மடி நோய் வராது, டைம் சேவிங். மற்றபடி ஆள் இல்லாத நேரத்திலே நம்ம மிஷின் மாட்டி விட்டு கறந்துக்கலாம். ஒரு லாபம் என்னன்னா, மிஷின் கறவைனால எல்லா மாடும் நம்ம யார் வேணாலும் மிஷின் மாட்டி கறந்துக்கலாம். எந்த வித பாதிப்பு இருக்காது. இதே நம்ம கை கறவை பண்ணும்போது சில நம்ம வீட்டாட்கள் கறக்கும்போது மாடு கொடுப்போம். இன்னொரு நாள் வேற கறக்கும்போது மாடு மிஷின் கறவை வச்சிருக்கிறோம். ரொம்ப ஈஸி, ரொம்ப நல்லா. அல்ல எதுவும் நம்ம யூஸ் பண்ணலாம், என்னதும் கஷ்டங்கள் இருக்கானே? கஷ்டம்லாம் ஒண்ணும் கிடையாது. அதுக்கு மெயின் பவர் தான். கரண்ட் கண்டிப்பாக தேவை. இல்லன்னா ஜெனரேட்டர் சேர்ந்து இருக்குது. கரண்ட் பில் ரொம்ப வருமோ? ரொம்பலாம் வராது. நார்மல் தான். யூனிட் அந்த நம்ம கரண்ட் வீட்டுக்குள்ள எவ்வளவு கரண்டோ அந்த கரண்ட் பில் தான் வரும். எக்ஸ்ட்ரா எதுவுமே வராது. எதுவுமே வராது. எதுவுமே வராது. மிஷின் நீங்க வாங்கி எத்தனை வருஷம் ஆகுதுண்ணே? நாங்க